Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் 9 வகையான நவராத்திரி ஸ்பெஷல் பிரசாதங்கள் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 9 வகையான சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த 9 வகையான சாதங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு விதமான சாதங்களாக செஞ்சுருக்கேன். இதில் வந்து மாதுளை சாதம், அடுத்தது கம்பு சாதம், சமையல் அரிசியில் செஞ்ச வெண்பொங்கல், அதுக்கு அடுத்தது வந்து கொள்ளு சாதம், அடுத்தது பார்த்திங்கன்னா கல்கண்டு சாதம், தினை அரிசியில் செய்த சர்க்கரை பொங்கல், அடுத்தது மாங்காய் சாதம், எல்லோதரை, அதுக்கப்புறம் கதம்ப சாதம். இந்த 9 வகையான சாதங்கள் இங்கே நான் பண்ணியிருக்கேன். எப்போவும் நம்ம வந்து பிரசாதங்களாக செய்கிற சாதங்களும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த நவராத்திரி நாட்களில் எந்தெந்த தெய்வங்களாக நம்ம வந்து பூஜிக்கிறோம், அன்றைக்கி என்னென்ன சாதங்கள் செய்யணும், என்னென்ன பூஜை முறை அப்படின்றத உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிரசாதங்கள் செய்யலாம் வாங்க. இப்போ முதல்ல நம்ம இனிப்புலேருந்து ஆரம்பிக்கலாம். கல்கண்டு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து சாதம் ஏற்கனவே எல்லாத்துக்கும் சேர்த்து வடித்து வச்சுட்டேன். இப்போ நான் வந்து 1 கப் சாதம் வந்து எடுத்து ஒரு குக்கரில் வச்சுருக்கேன். இதுக்கு கூட நான் வந்து 1.5 கப் பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சிடலாம். இப்போ விசில் அடங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குழைவாக வந்து சாதம் வெந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம வந்து கல்கண்டு சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து கொஞ்சமாக செய்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் கல்கண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் அதிக அளவு செய்யும் பொழுது பெரிய கல்கண்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் டைமண்ட் கல்கண்டு 150 கிராம் இதோட சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கல்கண்டெல்லாம் வந்து நல்லா கரைஞ்சி இந்த பாலோடு சேர்ந்ததுனால நல்ல டேஸ்டாக இருக்கும். இது கூட நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே முந்திரி திராட்சை வறுத்தாச்சு, அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ நம்மளுடைய கல்கண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம தினை அரிசியில் சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். தினையை வந்து நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துருக்கேன். நான் 100 கிராம் தினை அரிசி எடுத்திருந்தேன். இதுக்கு 50 கிராம் சிறுபருப்பு சேர்த்துருக்கேன். குக்கரை மூடிடலாம். இப்போ வந்து நல்லா வந்து விசில் வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 5 விசில் வச்சேன். இது நல்லா வெந்துருச்சு 5 விசிலில். இப்போ பாருங்கள், இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். சுத்தமான வெல்லத்தை வந்து இது கூட நான் சேர்த்துருக்கேன். வெல்லத்தை நீங்கள் கரைச்சி வடிகட்டி கூட சேர்த்துக்கலாம். நான் அப்படியே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இந்த வெல்லம்லாம் நல்லா கரையிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய தினை அரிசியில் செய்த சர்க்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக கொள்ளு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, கொள்ளு வந்து கொஞ்சம் வேக வச்சது, 2 ஸ்பூன் கொள்ளு பொடி, அதுக்கப்புறம் தேவையான அளவு சாதம் சேர்த்து நல்லா இதை வந்து கலந்துக்கலாம். இந்த கொள்ளு சாதம் ரொம்ப சீக்கிரமாக சிம்பிளாக செய்யக்கூடியது.
இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு. நம்மளுடைய கொள்ளு சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இந்த கொள்ளு சாதம் பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம வந்து சூரியனுக்கு உகந்தது. அதனால் இதை ஞாயிற்றுக்கிழமையில் செய்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் இந்த நவராத்திரியில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக மாதுளை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, சீரகம், கொஞ்சம் வேர்க்கடலை பருப்பும் பச்சை மிளகாவும் சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க. அடுத்ததாக மாதுளையை வந்து நான் ஜூஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து 1/2 டம்ளர் நான் எடுத்து வச்சுருந்தேன். இதை ஊற்றும் போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மாதுளை ஜூஸ் ஊற்றிடுங்க. இந்த கடாய் வந்து மண் கடாய் அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த சூடு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 1/2 மூடி எலுமிச்சை சாறை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு சாதம் சேர்த்துக்கோங்க. இப்போ சாதத்துக்கு மேலே நான் கொஞ்சம் மாதுளை முத்துக்களும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம். இந்த மாதுளை சாதம் ரொம்ப நல்லது. இதுவும் நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாதமாக இருக்கும். பெரியவங்களும் வந்து இதை அதிகமாக சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. அடுத்ததாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்துருங்க. முன்னாடியே பெருங்காயத்தூள் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துடுங்க. இப்போ நம்மளுடைய மாதுளை சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து சம்பா அரிசியில் வெண்பொங்கல் செய்ய போகிறோம். இதுக்காக நான் சிறுபருப்பு சம்பா அரிசி சேர்த்துருக்கேன். கூட வந்து கொஞ்சம் 1/4 கப் பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சிடலாம். இப்போ வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இது நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு கடாய் வச்சு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். மிளகு, முந்திரி, சீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க. மிளகை வந்து ஒன்றும் பாதியமாக கூட நீங்கள் உடச்சி போடலாம். நான் வந்து முழுசாக போட்டிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து நான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் காரம் கொடுக்கணுன்றதுக்காக. அடுத்தது கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். நான் வந்து இதுக்கு இஞ்சியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சாதத்தை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சமைய அரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சு ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வறுத்துக்கலாம். பச்சை மிளகா வந்து நான் ஒன்று பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நான் துருகி வச்சுருக்கிற மாங்காவை இதோடு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மாங்காவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் வடித்து வச்சுருக்க சாதம் வந்து இதோட சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1 கப் சாதம் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ நம்மளுடைய மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக கம்பு சாதம் செய்ய போகிறோம். அதுக்காக நான் வந்து கடாயில் கம்பை வந்து சேர்த்துக்கிறேன். கம்பை சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கிறேன். இது வந்து நல்லா வறுபட்டுருச்சுனாலே உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து பொடி பண்ணி தான் கம்பு சாதம் செய்ய போகிறோம். ஒரு காஞ்ச மிளகாய் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்துக்கலாம்.
இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடியாக அரைச்சாச்சு. கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். கடுகுளுந்து பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு, சாதம் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கம்பு பொடி பண்ணி வச்சுருக்கிற தூளை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய கம்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வெரைட்டி ரைஸ் மாதிரி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கம்பை பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்புறதுக்கு. அடுத்ததான் நம்ம எல்லோதரை செஞ்சிடலாம். எல்லோதரை வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் இன்னொரு வாட்டி உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்தது 1லேருந்து 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் 3 சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இந்த வறுத்த எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். அடுத்ததாக கடாய் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகுளுந்து சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. சாதம் வந்து 1 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற எள்ளு பொடியை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க. நம்மளுடைய எல்லோதரை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக கதம்ப சாதத்துக்காக நான் வந்து அரிசியும் துவரம்பருப்பும் சேர்த்து கலந்து வச்சுருந்தேன். இப்போ அதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடுங்க. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். தக்காளி, முருங்கைக்காய், கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி, கத்திரிக்காய், மாங்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்னென்ன காய்கறி கிடைக்குதோ எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாவக்காய் மட்டும் இந்த மாதிரி விரத நாட்களில் சேர்க்கக்கூடாது. இது வதங்கிடுச்சு. குக்கரும் 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த காய்கறியை அதோடு சேர்த்துக்கலாம். சாதம் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி அளவு தான் வெந்திருக்கு. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துடலாம். தண்ணி வந்து உங்களுக்கு முதல்ல இருக்கிறது அதிகமாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. நான் வந்து பத்தாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்தது புளிக்கரைச்சல் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மாங்காய் சேர்த்துருக்கிறதுனால அதிகமாக புளிக்கரைச்சல் சேர்க்கல. 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ குக்கரை மூடி 2 விசில் வச்சு இறக்கிடலாம். இதில் வந்து காய்கறி எல்லாமே நல்லா வெந்துடும். இப்போ நம்ம ப்ரெஷர் அடங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய காய்கறி எல்லாம் நல்லா வெந்திருக்கு. சாதமும் நல்லா வந்து குழைவாக வெந்திருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கடாய் வச்சு கடுகுளுந்து, சீரகம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நம்ம சாதத்தையும் இதோடு சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. நம்மளுடைய கதம்ப சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய நவராத்திரி ஸ்பெஷலான 9 வகை பிரசாதங்கள் ரெடி ஆயிடுச்சு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு வாட்டி பார்த்துடலாம். வெண்பொங்கல், கொள்ளு சாதம், கம்பு சாதம், திணை சர்க்கரை பொங்கல், மாங்காய் சாதம், மாதுளை சாதம், எல்லோதரை, கதம்ப சாதம், கல்கண்டு சாதம். இந்த 9 வகை சாதங்களும் செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம 9 வகையான சுண்டலும் செஞ்சுருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற ரெசிபீஸ் புளியோதரை, லெமன் சாதம் இந்த மாதிரி ரெசிபீஸோடைய வீடியோ லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க. கொள்ளு பொடி எப்படி அரைக்கணும் அப்படின்றதையும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.